கண்டாச்சிபுரம் பழனிவேல் தொழிற்கல்வி நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிந்த 93 வயது சைமன் பீட்டர் முதியவருக்கு ஊழியர்கள் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் 2003ஆம் ஆண்டிலிருந்து பழனிவேல் தனியார் தொழிற்கல்வி நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் ஏராளமான மாணவர்கள் தொழிற்கல்வி பயின்று வந்துள்ளனர். இந்த தொழிற்கல்வி நிறுவனத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சைமன் பீட்டர் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக வயது மூப்பின் காரணமாக ஓய்வு பெற்ற சைமன் பீட்டர் அவரது மகன் அவரது பணியை தொடர்ந்து செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தொழிற்கல்வி நிறுவனத்தின் வளாகத்திலேயே தங்கியிருக்கும் சைமன் பீட்டருக்கு வயது 93 தொடங்கியதை அடுத்து அந்த தொழிற்கல்வி நிறுவனத்தை சார்ந்த தாளாளர் ராஜேந்திரன் மற்றும் ஊழியர்கள் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர். பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடிய பிறந்தநாள் நிகழ்வை கண்டு நிகழ்ந்து போனார் சைமன் பீட்டர். கேக் வெட்டியதுடன் கைக்குலுக்கி தங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். உடன் பணியாற்றிய நிர்வாகிகள் தங்களுடன் பணியாற்றி ஓய்வு பெற்று காவலருக்கு கூட பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய மனிதநேயமிக்க ஊழியர்களை கண்டு பெருமிதம் கொள்கின்றனர் மக்கள். தாளாளர் ராஜேந்திரன், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நம்மளோட வாழும் கடவுள் ஒருத்தர் பயணிக்கிறார். ஒரு 93 வயசுலாம் நம்மளாம் 100% நெருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உடல் ஆரோக்கியம் அது மாதிரி உணவுப் பொருளெல்லாம் ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட சூழலில் நான் இத்தனை நாளாக என்னோட்டோரில் பாராட்டியிருக்கிறேன். இன்றைக்கி உண்மையாக இறைவனை பாராட்டி மகிழ்வித்த ஒரு மன நிறைவு எனக்கு கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கும் கிடைக்கும். நான் புத்தாண்டு வாழ்த்து செய்தியை சொன்ன பிறகு நீங்கள் ஒவ்வொருத்தரும் யாராவது பேச விருப்பம் இருந்தால் பேசலாம். அருமை மாணவ சமுதாயத்துக்கு பெரியோர்களை போற்ற வேண்டும், பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உச்சகட்ட நிகழ்வு. அதனால தான் நீங்கள் உங்களை அமர வச்சு இந்த நிகழ்வு செய்ததுக்கான காரணம், நம்ம வீட்லேயும் தாத்தா இருப்பாங்க, நம்ம வீட்லேயும் ஆயா இருப்பாங்க. அவங்கள வணங்கினா நீங்கள் நல்லா இருக்கலாம். நம்ம அப்பா இருக்கோம், எல்லாருமே நம்ம உறவுகள், நமக்கு உறவுக்கு அப்பாற்பட்டவங்க. வயதில் முதியோர்களை மதிக்க வேண்டும், வயதில் முதியோர்களை போற்ற வேண்டும். வயதில் இளையோர்களுக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. உண்மையிலே அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி.